மாவட்டம் பந்தலூர் குளப்பள்ளி அருகே 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டு அதன் தாயுடன் சேர்க்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், மீட்கப்பட்ட குட்டி யானையின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா முதுமலை வெளிமண்டல வனப்பகுதி மற்றும் கேரளா மாநிலம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. பந்தலூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறி காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு மற்றும் சாலை தேயிலை தோட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உலா வருவது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் கொளப்பள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் உலா வந்துள்ளது. அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை தவறி 30 அடி ஆழம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இந்த நிலையில் தாய் மற்றும் கூட்டத்தில் இருந்த மற்ற காட்டு யானைகள் சத்தமிட்டு சத்தமிட்டு வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அப்பகுதி மக்கள் இன்று காலை வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அந்த குட்டி யானையை தற்போது மீட்டுள்ளனர். அதாவது 2 ஜேசிபி இயந்திரங்கள் 2 ஜேசிபி இயந்திரங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் இந்த குட்டி யானையை கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவம் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தாயோடையும் சேர்க்கும் பணியில் வனத்துறையும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கிணற்றில் விழுந்த இந்த குட்டி யானையை பத்திரமாக தாய் யானையுடன் தற்போது வனத்துறையினர் சேர்த்துள்ளனர். இதனுடைய கழுகு பார்வை, அதாவது ட்ரோன் காட்சிகளை தற்போது வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.